யாரு போட்ட கோடு திரை விமர்சனம். பிரபாகரன், மெஹாலி மீனாட்சி, லெனின் வடமலை, டாக்டர் வினிதா கோவிந்தராஜன் மற்றும் பலர் நடிப்பில் லெனின் வடமலை இயக்கத்துல சௌந்தர்யன் மற்றும் ஜெயக்குமார் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் யாரு போட்ட கோடு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். அரசு பள்ளி ஆசிரியரான ஹீரோ பிரபாகரன் மாணவர்களுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் சமூக பணி மற்றும் அரசியல் பற்றியும் கற்றுக் கொடுத்து அநீதிகளுக்கு எதிராக போராடும் எண்ணத்தையும் அவர்கள் மனதில் விதைக்கிறார். அதன்படி ஊரில் உள்ள மதுபான கடையை அகற்ற கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்த அரசு சம்பந்தப்பட்ட மதுபான கடையை அந்த இடத்தில் இருந்து அகற்றுகிறது. இதனால் பார் நடத்தும் வில்லன் லெனின் வடமலைக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுவதால் ஆசிரியர் பிரபாகரன் மீது கோபம் கொள்கிறார். இப்படி தொடர்ந்து பிரபாகரனின் அதிரடி நடவடிக்கையால் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் லெனின் வடமலை பாதிக்கப்படுகிறார். இதனால் ஆசிரியர் பிரபாகரனை பழி வாங்குவதற்கு சரியான நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில பள்ளியில் புதிதாக வேலைக்கு சேரும் ஆசிரியை மெஹாலி மீனாட்சியும் பிரபாகரனும் காதலிக்கிறார்கள். அதே சமயம் மெஹாலி மீனாட்சி ஏற்கனவே திருமணமானவராக இருக்கிறார். இந்த விஷயம் லெனின் வடமலைக்கு தெரிய வர இதை வைத்தே ஆசிரியர் பிரபாகரனை பள்ளியில் இருந்து விரட்டியடிக்க திட்டம் போடுகிறார். திருமணமான மெஹாலி மீனாட்சி பிரபாகரனை காதலிப்பது ஏன், வில்லன் லெனினின் வடமலை திட்டத்தின்படி ஹீரோ பிரபாகரன் பள்ளியில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டாரா ஆகிய கேள்விகளுக்கான விடையை நாட்டில் தற்போது நிலவும் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வாக சொல்வதே யாரு போட்ட கோடு. ஹீரோவாக நடித்திருக்கும் அறிமுக நடிகர் பிரபாகரன் கிராமத்து ஆசிரியர் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்துகிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் மெஹாலி மீனாட்சி ஆசிரியர் கதாபாத்திரத்தில் குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் குறையின்றி நடித்திருக்கிறார். வில்லனாக நடித்திருக்கும் இயக்குனர் லெனின் வடமலை தோற்றம் மற்றும் நடிப்பு இரண்டிலும் மறைந்த டேனியல் பாலாஜியை நினைவுபடுத்துகிறார். சௌந்தர்யன் இசையில் லெனின் வடமலையின் வரிகளில் பாடல்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜான்ஸ் வி ஜெரின் எளிமையான லொகேஷன்களை கூட தனது தனித்துவமான கேமரா கோணங்கள் மூலம் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறார். படம் முழுவதும் அறிவுரை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் காட்சிகள் இருந்தாலும் அவற்றை சில திருப்பங்களுடன் சொல்லி படத்தை சுவாரஸ்யமாக நகரும் வகையில் காட்சிகளை தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ஸ்ரீராம். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இயக்கியிருக்கும் லெனின் வடமலை முதல் படத்தை வெறும் கமர்ஷியல் படமாக அல்லாமல் மக்களை சிந்திக்க வைக்கும் படைப்பாக கொடுத்திருக்கிறார். மொத்தத்துல யாரு போட்ட கோடு புதிய புரட்சி.